பெரியவங்க சொல்லுவாங்க, இந்துவுக்கு அழிவு உண்டு, இந்து மதத்துக்கு அழிவில்லை. இந்து செத்து போயிடுவான் ஆயுசு முடிஞ்சா, இல்லை இந்து தப்பு தண்டா பண்ணால் கூட அவனுக்கு அழிவு ஏற்பட்டுரும். ஆனால் இந்த இந்து தர்மம் என்பது காலங்காலமாக அழியாமல் இருக்கிறது. அது என்னென்ன அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குதுங்க. சனாதன தர்மத்தில் சமுதாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் அது அந்த பக்கம் திரும்பிக்கும். கிருத யுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தவம் பண்ணினார்கள், முனிவர்களாக இருந்தார்கள். அப்போ தவம் தான் சிறந்ததாக இருந்தது. அதுக்கு அடுத்த யுகத்தில் என்ன ஆச்சு? யாகங்கள் பண்ணினார்கள். அப்போ யாகங்கள் பண்ணினவர்கள் புண்ணியம் பெற்றார்கள். அப்போ இந்து மதம் அப்படி திரும்பிக்கிச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண? தானம் பண்ணினார்கள், கோவில் கட்டினார்கள், அதுக்கு பலன் கொடுத்தது. இப்போ கலியுகத்தில் எதுவுமே இல்லை. கலியுகத்தில் கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. நேரம் இருந்தாலும் மனசு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்மளை கெடுக்கிறதுக்கு நாலா பக்கமும் எக்கச்சக்கமான கவர்ச்சி திட்டங்கள் இருக்கு. என்னுடைய யூடியூப்ஸில் வெப்சைட்டில் ஒரு யூடியூப் லான்ச் பண்ணேன்னா 5000 10,000 8,000 கிட்டு நீங்கள் கவுண்ட் ஏறுங்க. ஆனால் சினிமா மோகம்னு ஒரு யூடியூப் போட்டேன், சினிமா பார்க்காதீங்க அப்படின்னு. இது ஒரு 1000 எட்டி பிடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆச்சு. யாருக்குமே பிடிக்கல. ஏன் இப்படிலாம் சொல்லி தொலைகிறேன்? இப்போதைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே நிம்மதி சினிமா தான். அதை பார்க்காதேன்னு ஏன் சொல்கிறேன் நீ? அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது பல வகையிலும் வலை விரித்து மானை பிடிக்கும் வேடனை போல இன்றைய சமுதாயம் கவர்ச்சி என்னும் வலையை விரித்து நம்மை அகப்படுத்துகிறது.